ஹாய் ஹலோ டாப்பர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தயாங்கோட ஹே டூ எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த எபிசோட் தான் 17. நான் லாஸ்ட் எபிசோட் 17ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன், தப்பாக மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, லாஸ்ட் பார்ட் நீங்கள் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தயாங்கும் கோக்கும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா பார்த்துட்டு கோக்கும் இழுத்துட்டு போயிருப்பாங்க. அவர் ரொம்ப பயந்து போயிருப்பா. தயாங் இங்கே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்திருப்பார். அதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ இட் ஆன் இட். ஸோ தயாங்க்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. வெளியில் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தா எங்கேயுமே கோக்குவை காணோம். எங்கே போனான்னு தெரியலையே. இங்கே தானே கூட்டிகிட்டு வந்தா அவங்க அப்பங்காரன். எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் அடிச்சிட்டு இருக்கானா? மாமா, சியா, என்னாச்சு? ஏன் 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 இவ்வளோ பயப்படுறீங்க? நான் தான், போலீஸ்லாம் கிடையாது. இவ்வளோ பயப்படுறீங்க? எங்கே இருந்தீங்க இவ்வளோ நேரமா? அது ரெஸ்ட் ரூமில் இருந்தேன். சரி, அப்புறம் கோக்கு அவள் எங்கே காணோம்? இங்கே தான் இருந்தா. அதுவா, என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பா ரொம்ப கோவமாக வந்தார். நான் கோக்குவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு கத்திட்டு அவளை இழுத்துட்டு போயிட்டாரு. ஐ திங்க் மார்க்கெல்லாம் வந்துச்சுல்ல, அதை பார்த்து டென்ஷன் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அவள் எப்போவும் அடி வாங்குறது தான். என்ன? சரி, நீங்கள் எவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? நான் கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வரேன். மாமா ஒரு நிமிஷம். அங்கே சாப்பிட கூட்டிகிட்டு போகிறீங்களா? அங்கே நிறையா அது வந்து என்ன இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது சியா. நீயே போய் சாப்பிடு, எனக்கு வேலை இருக்குது. மாமா, அங்கே பசங்க நிறையா பேர் இருக்காங்க, கிண்டல் பண்ணுறாங்க, அதனால தான். என்ன நீங்கள் எப்போவுமே வருவீங்களோ ஒரு ப்ரொடெக்டரா, இப்போது என்ன ஆச்சு? சரி வா, வந்து சாப்பிடு அப்படின்னு அவன் வெளியில் பார்த்துட்டு சியாக்கிட்ட போய் நின்றுட்டுருக்கான். அப்பா 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 சாரிப்பா, அப்பா எனக்கு அடிக்காதப்பா, வலிக்குதுப்பா. அப்பா, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இல்லை, என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா அவன் கூட அங்கே நின்று அசிங்கமா இல்லை? அப்பா 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 வந்து மன்னிச்சிருப்பா. அப்பா, என்ன மன்னிப்பு? அங்கே சியா அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு உயிரே வச்சுருக்கான். இங்கே நீ பாத்ரூமில் அவன் கூட கேவலமாக அசிங்கமாக நின்றுட்டுருக்க. இதெல்லாம் நான் பார்க்கணுமா? அப்பா, உனக்கும் அவனுக்கு என்ன வயசாகுது சொல்லுடி, என்ன வயசாகுது? அப்பா, தப்பு தான் அப்பா. அப்பா சொல்லு, உனக்கும் அவனுக்கும் எவ்வளோ வயசாகுது சொல்லு. உனக்கு என்ன வயசு, அவனுக்கு என்ன வயசு? எனக்கு எனக்கு 20. அவனுக்கு 32. அப்போ பாரு, என்ன பண்ணிகிட்ருக்க? அப்பா, அதெல்லாம் ஒரு விஷயம் அப்பா. எல்லாரும் போகிறாங்கன்னா நீயும் போவியா? எல்லாரும் ட்ரூவாக லவ் பண்ணி போகிறாங்கன்னா நீ உங்கள் அக்காவோட புருஷனையாக ஏமாற்றி உன் கைக்குள்ளே போட்டுட்டு போறியா? அப்போ அப்படிலாம் சொல்லாதப்பா. நான் சியாவை ஒன்றும் ஏமாத்தலை. நீ ஏமாத்துறதா அவளுக்கு தெரிஞ்ச அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா. அப்பா அப்படி மட்டும் சொல்லாதப்பா. ஆல்ரெடி எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ப்ளீஸ் உன் காலை விழுந்து கேட்குறேன் அப்பா, நீ அப்படி மட்டும் சொல்லாத. நீ என்னை எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோ. ஒரு தங்கச்சியாக இருந்து நீ அவளுக்கு துரோகம் தான் பண்ணிகிட்ருக்க. ஆமாம் ஒயன், அதுதான் உண்மை. அன்றைக்கி கேட்டப்ப அப்படியே கோபமாக வந்து சொன்னேன், எங்கள் 2 பேரையும் நீங்கள் தப்பாக தான் நினைப்பீங்கன்னு. இப்போ என்ன? தப்பாக தானே பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும். அப்பா ப்ளீஸ்ப்பா, மன்னிச்சிரு. எனக்கு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லாதப்பா. அக்காவை நான் ஒன்றும் துரோகம் பண்ணல. என் பொண்ணை கொன்னுடுவா போல. அன்னைக்கு அவன் இல்லைன்னு தெரிஞ்சுதான் அவன் என்னென்னலாம் பண்ணா, கையெல்லாம் அறுத்துக்கிட்டா. மறுபடியும் அது மாதிரி ஏதாவது நடக்கணும்ல உனக்கு, அதானே இப்படி பண்ணிகிட்ருக்க? இதுக்கு தான் அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், இவளை எங்கேயாவது அவங்க ஆண்டி வீட்டில் விட்டுறலாம், சியாவை மட்டும் இங்கே வச்சுக்கலான்னு. அப்போ விட்டுருக்கலாம்ல. ஏன் என்னை மட்டும் அப்படி கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க? எப்போ பாரு என்ன தப்பு பண்ணு இப்படி அடிக்கிறீங்க? இங்கே பாரு வயன், என்ன பண்ணாலும் இது நடக்காது, மறந்துடு சரியா?
அப்பா அப்பா புரியல, எனக்கு புரியல. நீயும் அவனும் சேர முடியாது. நீ குழந்தையா இருக்கும் போது அவன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தா உனக்கு லப்பு கேட்குதா உனக்கு? அப்பா அப்பா அது வந்து அப்பா, அதான் சொல்கிறேன், நீ செத்தே போனாலும் இது மட்டும் நடக்காது அப்பா அப்படின்னு அவள் வயிற்றுலலாம் அடிக்கிறாரு செம்மையா, பெல்ட்டெல்லாம் வச்சு. ரொம்ப நேரம் அவள் உதவாங்கிறா. அங்கே இங்கேன்னு ரத்த காயம் வேற ஏற்பட்டுருது. செம்ம டயர்டாகி அப்படியே மயக்கம் போட்டுடுறா. இதுக்கு மேலே அடித்தா இந்த பெல்ட்டு தான் பிஞ்சு போகும், பார்த்து இருந்துக்கோ என்ன. அவ்வளோதான், இந்த மாதிரி என் ஃபேஸை பார்த்ததில்ல, பார்க்க வச்சிடாத அப்பா. அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு கதவை சாத்திட்டு வெளியில் போயிடுறாரு. இங்கே நம்ம தயாவுக்கு உயிரே இல்லை. என்னாச்சு தெரியலையே, இவ்வளோ நேரம் கால் பண்ணாலும் எடுக்க மாட்றா. கொக்கு நீ ஓகே தானேடி? உனக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல? ஒன்றும் ஆயிருக்காது, சொல்லியிருப்பா நானும் மாமாவை லவ் பண்ணுறோன்னு. அவளுக்கு நல்லா அடம் பிடிக்கும் தெரியும், என்கிட்டயே நல்லா அடம் பிடிப்பா. அவங்க அப்பாக்கிட்டேயும் அதே மாதிரி தான் இருப்பா, என்னை விட்டு கொடுத்துருக்க மாட்டா. ஆமாம், என் முன்னாடி வேணா பயப்படுவா, ஆனால் அவள் அப்படி கிடையாது. நான் வேணும்னு ஸ்ட்ராங்காக இருப்பா. கொக்கு கொக்கு நீ இருப்பல கொக்கு. ஆமாடி, எனக்கு உன்னை பற்றி தெரியும்டி. இப்போ நீ அடம் பிடிச்சிட்டு தான் இருப்ப. நான் வரேன் உனக்காக. மாமா என்ன சியா, சாப்பிட்டியா? சரி கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கா அதான். இல்லை மாமா, அது நானும் அம்மாவும் இன்றைக்கி இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். நாளைக்கு காலையில் மேரேஜ் இல்லை, நீங்களும் இங்கேயே இருங்களேன். நான் எதுக்கு? எனக்கு இவங்களெல்லாம் யாருன்னு கூட தெரியாது. எனக்கு நிறையா வேலை இருக்குது, நான் போகிறேன். மாமா டேய் இருந்துட்டு தான் போயேன். அக்கா நீ இருக்கா, என்ன ஏன் டார்ச்சல் பண்ணுற? நான் என்ன உங்கள் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணுமா? என்னால் விடு. சரி நீ உன் மாமாவை பார்த்தனா வர சொல்கிறியா? விடுங்க சொல்கிறேன், ஆளை விடுங்க அப்படின்னு கார் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக வெளியில் போகிறான். ஸோ வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை, இருட்டாக இருக்குது. கொக்கு எங்கே இருக்கடி? கொக்குமா, நான் பேசுகிறது கேட்குதா? நான் வந்துட்டேன். கொக்கு எங்கே இருக்கான்னு தெரில, ரூம்லேயும் இல்லை. கொக்கு அப்படின்னு ரூம்குள்ளே வந்து பார்த்தா கீழே கிடக்குறா. அவளை சுற்றி அவள் பேக்லேருந்து நல்லா ரத்தமாக நிறையா போயிருக்கு. கொக்கு டே என்னடி ஆச்சு உனக்கு? ரத்தம் தர ஃபுல்லாக ரத்தம். கொக்கு என்னை பாருமா, என்ன பாரு, நான் தெரியுறேண்ணா, மாமா தெரியுறேண்ணா. அம்மா கொக்கு கொக்கு என்னடி அப்படின்னு அங்கே எங்கன்னு சுற்றி பார்க்குறவனுக்கு அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒர்க்கே ஆகலை, கையெல்லாம் நடுங்குது. அப்படி இப்படின்னு பார்க்கும்போது அப்படியே அவன் டெஸ்ட் பண்ணியிருப்பான்ல ப்ரெக்னென்ட் கிட்ட, அது கீழே கிடக்கு, அதில் பாசிட்டிவ்னு காட்டுது. அதுவும் இதையும் அவன் சிங்க் பண்ணி பார்க்குறான். இல்லை 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 எதுவும் ஆகாது கொக்குவா அப்படின்னு செம்மையாக பயந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறான். டாக்டர் என்னன்னு பாருங்கள் டாக்டர், ரொம்ப பிளட்டாக கொட்டுது அவளுக்கு டாக்டர். ஓகே நாங்கள் என்னென்னு பார்க்குறோம், நீங்கள் வெளியிலே வெயிட் பண்ணுங்கள். நர்ஸ் கொஞ்சம் பாருங்கள். டாக்டர் நான் உள்ளே வரேன் டாக்டர், நான் வெளிலலாம் என்னால் நிற்க முடியாது தைரியமா, ப்ளீஸ் டாக்டர். இங்கே பாருங்கள் எதுவும் ஆகாது, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்கள். டாக்டர் என்ன ஆச்சு டாக்டர் அவளுக்கு? ஏன் டாக்டர் என்ன ஆச்சு? கொக்கு நான் உன்னை தனியாக விட்டுருக்கக்கூடாது, உன் கூட வந்திருக்கணும். கொக்கு ஆண்டி எனக்கு தோணலை, என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம் இல்லடி நீயும் வான்னு. ஐயோ கூப்பிட்டாலே நான் தான் போலடி. கொக்கு என்ன ஆச்சு கொக்கு உனக்கு? இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்டி. கொக்குமா உனக்கு எதுவும் ஆகாதுடி. நான் வந்திருக்கணும் உங்ககிட்ட, நான் வந்திருக்கணும். ஏண்டா போல டேய் ஒத்தா டேய், ஏன் போல கொக்கு? ஐயோ உன் கூட இருந்துருக்கணும்டி, உன் மேலே எவனையும் கை வச்சிருக்க விட மாட்டேன். நீங்கள் தானே பேஷண்ட் கூட வந்தது? ஆமாம் டாக்டர். என்னாச்சு என் கோக்கு என்னாச்சு? லிசன், கொஞ்சம் காம் டவுனாக இருங்க டாக்டர். அவள் நல்லா தானே இருக்கா? அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல?
அவங்க 2 month ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் வயிற்றில் நல்லா அடிபட்டிருக்கு, அபோஷன் ஆயிடுச்சு. சாரி. என்ன என்ன சொல்கிறீங்க டாக்டர்? அவங்க ஏஜ் என்ன? 20. நீங்கள் அவங்க ஹஸ்பண்டா? ஆமாம். உங்களுக்கு எவ்வளோ ஏஜ்? 33. நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக ப்ரெக்னன்சி பிளான் பண்ணியிருக்கக்கூடாது. அவங்களே வீக்காக தான் இருந்தாங்க. இப்போ ஏதோ சின்னதாக அடிபட்டதும் கலைஞ்சிருச்சு. ஓகே, இது நீங்கள் எமர்ஜென்சின்னு வந்து அட்மிட் பண்ணனால தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். ஸோ கோ ஃபார் இட். அண்ட் இப்போ நீங்கள் அவங்கள போய் பார்க்கலாம். ஓகே அப்படின்னு அவனால் மூச்சே விட முடியல. உள்ளே போகிறக்கும் பயமாக இருக்குது அவளோட ஃபேஸை பார்க்குறதுக்கு. மெதுவாக உள்ளே போனான். அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கா படுத்து. அப்படியே அவளோட ஃபேஸை கட் பண்ணி பக்கத்தில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அவள் ஃபேஸையே பார்த்துட்ருக்கான் அழுகாமல். கண்ணில் இந்த டியர்ஸ் மட்டும் வெளியில் வந்துட்டே இருக்கு. கொக்குமா, சாரிடி. ஏய், மன்னிச்சிட்றி. எனக்கு எனக்கு தெரியல இப்படிலாம் நடக்கும். இல்லைன்னா நான் வந்திருப்பேன். கோக்கு, உனக்கு ஏம்மா இது நடக்கணும்? நீ என்னம்மா பண்ண? நீ நல்லா குட்டி தானடி. யாருக்கும் எந்த தப்பும் நினைக்க மாட்டேலடி. உனக்கு ஏம்மா இப்படி நடக்கணும்? கொக்கு, எனக்கு ரொம்ப வலிக்குதுடி. நீ எந்திரிச்சாதான் எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். கொக்கு கொக்கு, ஏம்மா இப்படி அழகாக தூங்குற? உன்னோட ஃபேஸை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி வலிச்சுட்டே இருக்குடி. கண்ணெல்லாம் யாரே உன்னை எப்படி அடித்தது? நான் விட்டுருக்க மாட்டேனே. கொக்கு கொக்கு கொக்கு, மாமா எப்பவும் மன்னிக்காத என்ன. நான்லாம் சாரி கேட்குற கூட தகுதியே கிடையாது. என் குழந்தைய எப்படி விட்டுட்டேனே. ஐயோ தயோ, இருந்திருக்கணும்டா நீ. என் குழந்தைய விட்டுட்டனே அப்படின்னு அவன் செம்மையாக அழுதுட்ருக்கான். அவனால் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவளோட ஃபேஸை பார்க்க அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குது. இந்த பிஞ்சு முகத்தில் எப்போவுமே நான் சந்தோஷத்தை பார்க்கணும் தாண்டி நினச்சேன். அதாண்டி நானே உன்னை லவ் பண்ணேன். ஆனால் என்னால் உனக்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய இதாகிடுச்சுல. குழந்தை என் குழந்தைக்கு ஒரு குழந்தை, ஆனால் அதுவும் இல்லை. கொக்குமா, கொக்கு, மன்னிச்சிட்றி. ஐயோ இல்லை என்னை மன்னிக்காத. என்னை எப்பவும் மன்னிக்காது. மாமாவை மன்னிக்கக்கூடாது என்ன. ஐயோ, இந்த கன்னத்துலலாம் அடி விழுந்ததே கிடையாதேடி உனக்குலாம். உன்னால் வலியும் தாங்கிக்க முடியாதேடி. சின்ன வயசில் காய்ச்சல் வந்தால் கூட மாமா வலிக்குது, வயிறு வலிக்குது, அது வலிக்குதுன்னு என்கிட்ட ஓடி வருவியடி. அப்போவே எனக்கு அவ்வளோ உயிர் போகும். இப்போ உனக்கு இவ்வளோ பெருசா. ஐயோ கொக்கு, என்னால் முடியலடி. கொக்கு, எனக்கு ஏதாவது ஆயிருக்கலாம்ல, ஏன் உனக்கு ஆகணும்? கொக்கு எப்படி கொக்கு இவ்வளோ வலி தாங்கினேன்? இவ்வளோ வலி தாங்கிட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கியாடி நீ? கொக்கு ரொம்ப வலிச்சுதாம்மா. மாமா இல்லைன்னு கோச்சிக்கிட்டியா பக்கத்தில் நான் இல்லைன்னு? கோவம் வந்துச்சா உனக்கு? மாமா இருந்திருந்தா நடந்திருக்காது, என்னை யாரும் அடிச்சிருக்க மாட்டாங்க, பார்த்துருப்பல்ல. கொக்கு எந்திரிமா அப்படின்னு விடாமல் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் கொக்குக்கு முழிப்பு வருது. பக்கத்தில் தயாங்க இருக்கிறத பார்த்துட்டு, பேபி மாமா. கொக்கு என்ஸ்டியா? கொக்கு என்னாச்சுமா? என்ன அது? நான் டாக்டரை கூப்பிடுவா? இல்லை, என்னாச்சு? ஹாஸ்பிட்டலில் இருக்கோம்மா. ஆமாம் கொக்கு, என்னாச்சு எனக்கு? ஒன்றும் இல்லை, உனக்கு தலை சுற்றி கீழே விழுந்துட்டா, அதான்.
எனக்கு உடம்புலாம் ரொம்ப வலிக்குது மாமா. ஒன்றும் இல்லடி, சரியா? எதுவும் இல்லை. பீரியட்ஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதான் உனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியா? எனக்கு வயிறுக்கு உள்ளெல்லாம் வலிக்குது மாமா. எனக்கு டாய்லெட் போகிற இடம்லாம் ரொம்ப வலிக்குது. கொக்கு கொக்கு ஒன்றும் இல்லை கொக்கு, சரியா? கொஞ்ச நாள் சரியாக போயிடும். நான் டாக்டரை கூப்பிட்டு உனக்கு ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்கிறேன், சரியாடி பொண்டாட்டி? ஒன்றும் இல்லை, சரியா? எதுவும் இல்லை. எனக்கு வலி தாங்க முடியல மாமா. எனக்கு ஒன்றும் இல்லை. நான் இருக்கேன், நான் பக்கத்தில் தான் இருக்கேன். என்ன எனக்கு எதுவும் இல்லை. என்ன உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? உங்கள் அப்பா உன்னை கூப்பிட்டு போனார்லடி. ஆமாம் மாமா, நீ ரொம்ப அடித்தாரு தெரியுமா? ரொம்ப ஆமாம் அந்த தாயொலினால தான் வந்து உனக்கு மயக்கம் வந்துருச்சு, வேறு எதுவுமே கிடையாது, சரியா? அவன் அடித்ததில் உனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சுடி, அதான், சரியா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் கொஞ்சம் வெளியில் போகிறீங்களா? அவங்களுக்கு அபவுட் அதெல்லாம் ஒன்றும். என்னாச்சு சார்? என்ன மாமா சொல்கிறாங்க? இல்லை ஒன்றும் இல்லைன்னா அவளுக்கு வயிறு வலி, பீரியட்ஸ் இரெகுலராக போகிறதுனால நான் வெளில போகணுமா? பேட் சேஞ்ச் பண்ணணுமா? ஆமாம் சார், அவங்களுக்கு 1 hour ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். இப்போ பார்க்கணும், நீங்கள் கொஞ்சம் வெளியில் போகிறீங்களா? இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நானே அதெல்லாம் பார்த்துக்கிறேன். சார் பட் நீங்கள் எப்படி? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அவளுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். நாப்கின்ஸ் மட்டும் கொடுங்க. இங்கே பாருங்கள், கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவளுக்கு அபார்ட் ஆனது மட்டும் அவள்கிட்ட சொல்லாதீங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ். நொந்துருவா, ப்ளீஸ். ஓகே சார், ஓகே, சாரி. நாப்கின்ஸ் தானே கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வெளில போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. என்ன நீங்களும் பாவம். கொக்கு வா, நான் உனக்கு சேஞ்ச் பண்ணி விட்றேன்டி. இதெல்லாம் நீ எதுக்கு மாமா பண்ணுற? நான் பண்ணிக்கிறேன். நான் பண்ணுறேன்டி, தள்ளு. மாமா ஏன் ஓவர்ஃப்ளோவாக போகுது? அது 2 months வரல, அதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ரொம்ப ஃப்ளோவாக இருக்குது பெட்டெல்லாம். நான் மாற்றிக்கிறேன், நீ வா, இங்கே வா, நான் உட்காரு. அப்படின்னு அவளை தூக்கி சேரில் உட்கார வச்சுட்டு பெட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணுறான். அழுக அப்படி வருது, இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே கண்ணில் தொடச்சிக்கிட்டு. எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது மாமா. கொக்கு, நான் ஜூஸ் போட்டு தரேன், என்ன வலிக்காது உனக்கு, சரியா? ஒரு 5 நிமிஷம் இது மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன். சரி, இங்கே தான் இருக்கேன் 5 நிமிஷம், சரி? 5 நிமிஷம். கொக்கு, என்னால் பார்க்க முடியலடி. அவங்க அப்பா மட்டும் கையில் கிடச்சான், இன்றைக்கி செத்தாண்டி அவன். ஒன்றும் இல்லை, நீ வா, ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு மாற்றிட்டு வரலாம், வா. அப்படின்னு மெதுவாக அவளை பிடிச்சிட்டு பாத்ரூம்க்கு கூட்டிகிட்டு போய் அவனே எல்லாமே சேஞ்ச் பண்ணி அவளை வாஷ் பண்ணியும் விடுறான். அவள் ஒரு மாதிரி சினிங்கிட்டே இருக்கா, ரொம்ப அவளுக்கு வலிக்கிறனால. எப்போ இப்படிலாம் வலிக்காது மாமா, இப்போ இப்படி வலிக்குது, என்னதான் ஆச்சு? எனக்கு ஏதாவது பிரச்சனை இது வந்துடுச்சா, பிசிஓடி மாதிரி? இல்லடி, அப்படிலாம் இல்லை, நீ ஸ்ட்ராங்காக இருக்க பேபி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் சொன்னால் கேளுடி, நான் சொன்னால் கேட்கவும் மாட்டேன். நீ உனக்கு பீரியட்ஸ் ஆகலைல்ல, அதாம்மா, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்ம 2 பேர் வேறு அப்படி இப்படி இருந்தோம்ல, அதான் உனக்கு ரொம்ப வலிக்குது, வேறு ஒன்றும் இல்லை, சரியா? நீ ஏன் அழுகிற? நான் என்னால் நான் அவ்வளோ தைரியமான பையன்லாம் கிடையாது உன்னை எப்படி பார்க்குறதுக்கு, சரியா? அப்பா இருக்கார்ல மாமா, அப்பா வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, மறந்துடு அப்படின்னாரு. அவர் என்ன மறக்க சொல்கிறாரு மாமா உன்னை. அப்போ தயங்க அப்படியே கீழே காலை அப்படியே வாஷ் பண்ணிருப்பான். இது சொன்னதுமே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே டிஎஸ் அவனுக்கு கீழே விழுகுது, இருந்தாலும் கண்டுக்காமல் மறுபடியும் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு அவரை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது.
பாரு, கண்ட கண்ட தாய்வலி பற்றிலாம் என்கிட்ட பேசாத, ஒன்றும் ஆகாது. நீ வா, ஃபஸ்ட்டு நல்லா ரெஸ்ட் எடு, உனக்கு ஜூஸ் வேறு போட்டு தரேன், நல்லா வாடி அப்படின்னு அவளை தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டுட்டு அப்படியே உட்காடுறான். கரெக்டாக அவங்க அப்பா வராரு. ஒயன், என்னடா ஆச்சு? நீ நீ நல்லா தானே இருந்த? ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு ஒயன். ஒத்தாடே, வந்துட்டியா? தெரியாத மாதிரி கேட்குற. என்னடா பண்ண அவளை? என்ன பண்ண அப்படின்னு எகிரி போய் அப்படியே அவங்க அப்பா ஷர்ட்டை பிடிச்சா அடின்னு அடிக்கிறான். மாமா மாமா வேணாம். நீ என்னடா நீ என்ன பெரிய பிடுங்கி அவன் மேலே கை வைக்கிறதுக்கு? எச்சக்கல நாயை, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடா பண்ண அவளை? என்னடா பண்ண? உசுரோட இருக்க மாட்டடா நீ, செத்துரு. நீ எதுக்கு இருக்க? நீ உயிரோட நீ எதுக்கடா இருக்கணும்? டே விடுறா. டே தான், நீ சாகுடா, நீ சாகு. என்ன தைரியம் இருந்தா என் கோக்கு அடிச்சிருப்ப, சாகு. மாமா மாமா வேணாம். மாமா மாமா பயமா இருக்கு. மாமா மாமா அப்பாவை விடுமா. இங்க பாரு, எவ்வளோ தைரியம். அவளை கூட்டிகிட்டு போய் என் குழந்தையா அட்டிக்க வேற செய்வியாடா நீ? அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமாடா? டே விட்றா. இன்னைக்கு நீ சாகறடா. இன்னைக்கு நீ செத்து போற. அப்பா விடுமா, எனக்கு பயமா இருக்கு. விடு. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் திஸ்? பேஷண்ட் இருக்கிற இடத்துல இப்படி சண்டை போட்டுக்கிட்டு அவள் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுறான்னு கொஞ்சம் பாருங்க. ஸ்டாப் திஸ். வேணாம், அப்பா அடிக்காத. கோக்கு சரி நான் அடிக்கல. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ கிட்ட வராது, எனக்கு பயமாக இருக்கு உன்னை பார்க்க. கோக்கு இங்கே பாரு, நான் என்னடி பண்ண போகிறேன் உன்னை? நான் என்ன பண்ணேன்? எனக்கு பயமாக இருக்கு. அப்பா ஒயன் இல்லைம்மா, அப்பா நல்லா இருக்கேன். இரு வரேன். கொக்கு, நான் என்னடி பண்ணேன்? என்னை பார்த்து ஏன் பயப்படுற? சொன்னல, இப்படி கொடூரமாக பிஹேவ் பண்ணா அவங்க ரொம்ப சென்சிட்டிவ். அவங்க முன்னாடி இப்படி பிஹேவ் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ பாதிக்கும் தெரியுமா? ஃபஸ்ட்டு வெளியில் போங்க. நீங்கள் தானே அவங்க பொண்ணோட அப்பா? ஆமாம் டாக்டர். நீங்கள் மட்டும் இங்கே இருங்க. யூ கெட் அவுட். கொக்கு, என்னடி? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? எதுக்குமா என்ன பார்த்து பயப்படுற? அப்பா உனக்கு ஒன்றும் இல்லை, போ சொல்லுப்பா. கொக்கு, எத்தனை தடவை சொல்கிறது, நீங்கள் வெளியில் போங்க, அவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சரிடி, நான் வெளில இருக்கேன். என்ன பேட் சேஞ்ச் பண்ணணுன்னா எனக்கு கூப்பிடு, நான் வெளில தான் இருப்பேன், சரியா? அப்படின்னு தயாங் வெளியில் போயிடுறான். டாக்டர், நான் கெஞ்சி கேட்குறேன், நான் பண்ணது தப்பு தான். இது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது, இது மாதிரி கலைஞ்சதெல்லாம் அவகிட்டே சொல்லாதீங்க, அவங்க அப்பங்கிட்டே சொல்லாதீங்க. அவள் ஒரு மாதிரி குழந்த, ரொம்ப கஷ்டப்படுவா. சொல்லாதீங்க. இதில் எப்படி என்னால் ஃபேக்காக சொல்ல முடியும்? சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கொன்றுவேன், சரியா? என்ன மிரட்டுறீங்களா? ஆமாம், மிரட்டுறேன் தான். அவளுக்கு மட்டும் தெரிஞ்சுது அவளுக்கு குழந்தை கலைஞ்சிருக்கா அப்படி இப்படின்னு, உன்னை தான் பொழப்பேன், சரியாடி? வாட்? காய்ஸ், இங்கே வந்து இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் துரத்துங்க. நான் இப்போ போகிறேன். ஆனால் அவளுக்கு மட்டும் தெரிஞ்சுது. உன் வீடு அந்த ரெயின்போ காலனியில் தானே இருக்குது, நேரில் வந்து பொழப்பேன், அவ்வளோதான், சரியா? புரிஞ்சுதா? டேய் வாடா, உங்களுக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன். ஏதாவது அவள் காதுக்கு போய் அவள் ஏதாவது டிஸ்டர்ப் ஆனா எவனும் உயிரோடு இருக்க மாட்டான், அவ்வளோதான் அப்படின்னு அவனை பிடிச்சி அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பார்க்க நல்லா டீசெண்டாக இருக்கான், பொறுக்கி மாதிரி கத்திட்டு. என் தப்பு தான், சரியா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் ஹஸ்பண்டா அப்படி இப்படின்னு கேட்டுட்டேன். கொன்றுவானாமே, எனக்கு என்ன பயமா? இல்லை, நம்ம சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி பொறுக்கிக்கிட்டு எதுக்கு நம்மளுக்கு வம்பு
அப்படின்னு அவங்களும் எதுவுமே சொல்லாமல் போயிடுறாங்க. அவங்க அப்பா நல்லா அப்படியே அவளை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க கோக்குவை. அவளும் ரொம்ப நேரம் அழுதுட்டு தூங்கிடுறா. ஸோ இப்படியே ஒரு 2-3 டேஸ் போகுது. தயங்க உள்ளேயே விட மாட்டுறாங்க. எல்லோரும் வந்து வந்து அவளை பார்த்துட்டு போகிறாங்க. சியாலாம் செம்மையாக அழுகுறா. என்னடி ஆச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த? என்ன? இல்லடி, ஒன்றும் இல்லை. ஏன் நீ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்க? ஒயன், என்னை பாருடி. அங்கேயே பார்த்துட்ருக்க, உனக்கு என்னடி ஆச்சு? சியா, சியா, நான் மடியில் படுத்துக்குவா. வா, இதெல்லாம் கேட்கணுமா? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறது தெரியுமா? வீட்டில் உனக்கு இப்படி ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு தெரிஞ்சு என்னால் சுத்தமாக முடியலடி. அப்பா ஏதாவது அடிச்சிட்டாரா? நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்லை இல்லை சியா, அது அது வந்து சரி சரி, ஒன்றும் இல்லை, நான் எதுவும் கேட்கல. நீ தூங்கு. என்ன, வா அக்கா மடியில் படுத்து தூங்கு. மாமா, மாமா எங்கே? மாமா ரொம்ப பாவம், ரொம்ப அழுதுகிட்டே இருக்கார் வீட்டில் தெரியுமா? உன்னை நினச்சி உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு. அவர் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாரு, அதனால் ஹாஸ்பிட்டல் கூட விட மாட்டுறாங்க. வீட்லேயே இருக்கட்டும், இங்கே வர வேண்டாம். ஏன் ஏன் கோக்கு இப்படி சொல்கிற? உனக்கும் அவருக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் அப்புறம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னங்க? ஐயோ, ரொம்ப வருஷம் கழித்து ஒரு பணம் பேசுது. அதுவும் இந்த நேரத்தில். என்ன என்ன வேணும்? அது ஒயன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காலாம். போய் பார்த்துட்டு வரலாம். எனக்கு பயமாக இருக்குது. இவ்வளோ நாள் பேசாமல் இருந்த ஆரோஹி இப்போது ஃப்ரெண்டுக்காக பேசுகிறா. கூட்டிகிட்டு போங்க, எனக்கு அவ்வளோ பார்க்கணும். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ப்ளீஸ். டைம் 10 ஆகுது, நாளைக்கு போய் பார்த்துக்கலாம். இப்போவே போகணும்? நாளைக்கு பார்த்துக்கலாம். ஜேகே, புரிஞ்சுக்கோங்க ஜேகே, அவள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஓ, அப்படி என்ன பண்ணிட்டா? அவளே அந்த புறம்போக்கு கூட சுற்றிட்டு படிக்கிற வயசில் படிக்காமல் அங்கே இங்கேன்னு ரூமாக போயிட்டுருக்கா. அவளை பார்க்குறதுக்கு 10 மணிக்கு நீ ஏறிட்டு போகிற. அவளை பார்க்க போறியா, இல்லை கிளாஸ் ரூமில் ஒருத்தவங்கிட்ட வளைஞ்சிட்ருக்கானே அவனை பார்க்க போறியா? ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் நாளுக்கு நாள் என் காதெல்லாம் குறைஞ்சிட்ருக்கு ஜேகே உங்கள் மேலே. அவ்வளோதான், நான் உண்மையை தான் பேசுகிறேன். முன்ன மாதிரி நான் அவங்கள லவ் பண்ணலை தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு, என்னால் பார்க்க முடியுது. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நீ போ, எப்படா நீ போவந்தா இருக்கு. நீ போனால் தான் என்னால் லீகலாக டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும். நல்லா படித்த பொண்ணா. படிப்பு படிப்பு படிப்பு, அது என்ன உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்காக வாழுங்க, மற்றவங்களுக்காக வாழ்கிறீங்க. ஆனால் நீங்கள் இப்போ மற்றவங்களுக்காக வாழ்கிறீங்கல்ல, அதனால தான் உங்களுக்கு என் அருமை புரிய மாட்டேங்குது. நான் போனதுக்கப்புறம் ஒரு நாள் உங்களுக்காக வாழ்ந்து பாருங்கள். அப்போ ஃபுல்லாக ஆரோகி ஆரோகி அப்படி தான் இருக்கும். ஏன்னா உங்களோட தேவை நான் மட்டும்தான். சூப்பர். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்லா இமேஜின் பண்ணியிருக்கேன், ஆனால் அது மட்டும் கிடையாது. இந்த இமேஜினேஷனில் போடுறல, அதை அப்படியே படிப்பில் போட ஆரோகி. நான் ஏன் போடணும்? எனக்கு இதுக்கப்புறம் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓ, நீ வீட்டிலே இருக்க போறியா? ஆமாம். இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி ஒரு சண்டை தான். 3 மாதம் பேசாமல் இப்போ கண்டவளுக்காக வந்து என்கிட்ட பேசுவேன். நான் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டு வாடி செல்லாம் வாடி தங்கன்னு உன்னை கூப்பிட்டு போகணுமாடி? இப்போ எவ்வளோ டைம் வந்து கெஞ்சிருப்பேன் நான், என்கிட்ட பேச ஆரோக்கியம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. சரி, அப்பப்போ கத்துறேன் தான். ஆனால் நைட்லாம் உன்கிட்ட வரான்லடி, உன் கையை பிடிச்சி என்கிட்ட பேசுடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போல்லாம் எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. ஆனால் நீ என்கிட்ட பேசலல்ல, அதுதான். அவ்வளோதான். இப்போ உங்களை பேசலன்னா லவ் இல்லைன்றீங்கள, அவ்வளோதான். நீங்கள் இப்போ என்ன அவளை பார்க்க கூட்டிகிட்டு போவீங்களா மாட்டிங்களா? நீயே போய்க்கோ, தேவனா என்னை விடு. நான் போவே இல்லை. நான் இப்படியே இருந்துக்கிறேன், தனியாகவே இருந்துக்கிறேன். எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு அவள் செம்மையாக அழுதுட்டு உள்ளே போய் படுத்து தூங்கிடுறா. டே தயாங், சரி விடுறா. ஒரு வாரம் நான் இன்டர்வியூ போயிட்டேன், அதுக்குள்ளே இவ்வளோ வாடா நடந்துருச்சு.
என்னன்னே தெரில சைனீஸா. என் கூட நல்லா தாண்டா இருந்தா குழந்த மாதிரி. நான் அவளுக்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ கூட குழந்த மாதிரி தாண்டா பேசிகிட்டு இருந்தா. அவங்க அப்பா வந்ததும் அவங்க அப்பாவை பார்த்துட்டு எனக்கு ஆத்திரம் தாங்களாடா. இப்போ வரைக்கும் எனக்கு அவனை கொலை பண்ணணுன்ற வெறி வருது. சத்தியமாக சைனீஸா கொன்றுட்டாடா அந்த ஆளை. டே தயாங், வேணாண்டா. நம்ம ஊர் கிடையாதுடா, வேணாண்டா. நீ அடித்ததுக்கே உன்னை உள்ளே தூக்கி வச்சுருக்கணும். கொன்னுடுறேன்டா. அப்படியே தூக்கி உள்ளே வைக்கட்டும், பிரச்சனையே இல்லை, நான் கொலையே பண்ணிடுறேன். டே தயாங், வேணாண்டா. இல்லைடா, எப்பட்றா அந்த குழந்தை இப்படி போட்டு அடிச்சிருக்கான். அவள் 2 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் மச்சான். அது கூட தெரியாமல் அவன் வயிற்றில் போட்டு உதைச்சி என் குழந்தை கலைஞ்சி வெளியில் ரத்தமாகவே வந்துடுச்சுடா. டே தயாங்கா, என்னடா, அம்மாட்டெல்லாம் சொல்லாதடா, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்லை, எங்கள் அம்மாவுக்கு என்னை விட அவளை ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா எங்கள் அம்மா செத்துருண்டா. சத்தியமாக முதல் குழந்தைய இப்படி போயிடுச்சேன்னு உயிரே விட்டுருண்டா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த தாயொலி தான்டா. நான் அவனை சத்தியமாக சொல்கிறேன், அவனை ஏதாவது பண்ணுவான்டா சைனீஸா. உண்மையாக சொல்கிறேன். இன்றைக்கி என்னை விட்டுட்டு இவள் போனால் கூட பரவாயில்ல, நான் அவங்க அப்பனை கொல்லாமல் விட மாட்டேன்டா. அவன் சத்தியமாக செத்துருவான்டா. இந்த வருஷத்தில் செத்துருவான்டா அவன். டே வேணாண்டா. நீ கோவத்தில் எடுக்கிற முடிவு எல்லாமே இப்போ கரெக்டாக போகாது தயாங். இங்கே பாரு, இன்னுமே குழந்த மாதிரி இருந்தால் நான் என்னடா பண்ணுறது? அவனை அடித்தானு தானடா நாங்கள் அப்பனை அடித்தேன். என்கிட்ட மூஞ்சை தூக்கி வச்சுட்டு என்னை போன்றாடா. அந்த டாக்டர் என்னை விரட்டிடுச்சு. ஷோ, என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு அவளை பார்க்கணுன்னு இருக்குது அப்படின்னு சைனீஸை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான். சைனீஸ் மட்டும் கூடவே இருக்கான், தயாங் கூடவே. 1 வீக் கழிச்சு தான் அது டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ கோக்கு அவங்க அப்பா கை பிடிச்சி பயந்து தான் வீட்டுக்குள்ளே வரா. தயாங் உள்ள தனியாக இருந்திருப்பார். கோக்கு வரத்தை பார்த்து, குட்டிமா வந்துட்டியாடி? குட்டிமா, கோக்கு எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. கொக்கு வா உட்காரு. இங்கே வா என் பக்கத்தில் உட்காரு. என்ன ஏதாவது சாப்பிட்றியா, குடிக்கிறியா? நான் என்ன எடுத்துகிட்டு வரட்டும்? அம்மா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுமா. தயாங், ரொம்ப தலைவலிக்குதுங்கிறா. நீ அதுக்கப்புறமா பேசிக்கோ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். வா, நான் உன்னை உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். வா கோக்கு. அம்மா, நான் என் ரூமில் இல்லை. நான் இனிமேல் உங்கள் கூடயே தூங்கிக்கிறேன், உங்கள் கூடயும் அப்பா கூடயும். ஏன், என்னாச்சு? இல்லை, எனக்கு தனி ரூம்லாம் எதுக்கு, நான் உங்கள் கூட தூங்கிக்கிறேன். கோக்கு, ஏன் இப்படி நான் அவாய்ட் பண்ணுறேன்னு பார்க்க கூட இல்லை. நான் என்னடி தப்பு பண்ணேன்? ஷோ, இப்போ புதுசாக இவ வேறு என்ன சொல்கிறா அப்படின்னு அவனுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறையா டைம் அவள் அவாய்ட் பண்ணுறா. தயாங்க்கு ரொம்ப வலிக்குது. ஸோ இதே மாதிரி 1 வீக் இருக்கும். சுத்தமாக அவள் தனியாக ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸே அவள் தந்திருக்க மாட்டா தயாங்க்கு. எப்போ பாரு அவங்க அம்மா கூடயோ அப்பா கூடயோ அப்படி தான் இருக்கா. அவன் பேச வந்தால் கூட அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போகிறா. இது அவனுக்கு ரொம்ப வலிக்குது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறான். இதனால் அவன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி ரூமில் உட்காந்து கையெல்லாம் அப்படியே கிழிக்க ஆரம்பிக்கிறான். அவள் பேச மாட்றா. நான் என்ன பண்ணேன்? நான் என்னடி பண்ண உன்னை? ஏன்டி நீ என்கிட்ட பேச மாட்ற? என்கிட்ட பேசலாம் ஆல்ரெடி நீ. ஏன்டி? ஏன்? மாமா என்ன பண்ணுற நீ? சியா, ஒன்றும் இல்லை, நீ போ. என்ன இது? கையை காட்டு. ஒன்றும் இல்லடி, நீ போ, வெளில போ. அது ஒன்றும் இல்லை. நீ கையை கிழிச்சிட்டு இருந்ததானே நான் பார்த்தேன். அம்மா சியா, இங்கே பாரு, அம்மாவை கூப்பிட்டா அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் நீ கூப்பிட்டுட்டு இருக்காது, அமைதியாக இரு. மாமா, ஹாஸ்பிட்டல் போகலாம் மாமா ப்ளீஸ் மாமா. வேணாம், எங்கே போனாலும் வலிலாம் மாறாதுடி. நீ கிளம்பு, மறந்துடு. இப்படி ஒன்று இருந்தது, இப்படி நான் பண்ணிட்டு இருந்தது பார்த்ததே மறந்துடு, போ. மாமா என்ன மாமா ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? எதாக இருந்தாலும் கிட்ட சொல்லு, நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். நீ சொன்னால் கேட்க மாட்டேல்ல? யார்கிட்டயாவது சொன்னேன் அப்புறம் அவ்வளோதான், இங்கே வறுத்துட்டு போயிடுவேன். நான் போய் சேர்ந்துருவேன், சரியா? மாமா, நீ அப்படிலாம் சொல்லாத மாமா. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சரியாக போயிடுவேன். இங்கேருந்து போ. இல்லை மாமா, நான் போக மாட்டேன். ஐயோ, என்ன பிரச்சனைடி உனக்கு?
ஆண்டியை நான் சாகடிக்கிறீங்க. அறுத்துட்டு இருக்கும்போது நல்லா இருந்துச்சு தெரியுமா, வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு சியா வெளில போடி, வெளில போ மாமா, வெளியில் போ அப்படின்னு அவன் முடிய பிடிச்சி அப்படியே வெளில இழுத்து போடுறான். அப்போ சைனீஸ், டே என்னடா டே, சியா சியா நீ அங்கே போ, நான் பார்த்துக்கிறேன், என்ன கூட இருங்க, அவர் என்ன பண்ணுறாரு ஒன்றுமே புரியல, நான் பார்க்குறேன், நீ போ. டே என்னடா கையென்னடா பண்ணி வச்சுருக்க குத்தாடே அப்படின்னு அவன் அங்கேருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்றான். ஸோ தயாங் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான், பேசக்கூட மாட்றா. பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி யாருன்னே தெரியாத மாதிரி போகிறாடா. டே அதுக்கு நீ ஏன்டா ஊரில் எல்லோரும் இப்படி பண்ணும்போது எல்லோரையும் அட்வைஸ் பண்ணுவல்லடா, நீ என்னடா இப்போ அறுத்துட்டு உட்காண்ட்ருக்க? அதான்டா அவனுக்கு அவன் வலி புரியும் போல், எனக்கு வரும்போது தான் எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. ஒரு வார்த்தை பேசலாம்ல, ரொம்ப நேரம்லாம் என்கிட்ட பேசுவேண்ணா, ஒரு 5 நிமிஷம் மாமா நான் இருக்கேன் அப்படின்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போகிறாடா. நான் என்ன மச்சான் தப்பு பண்ணேன்? ஒரு ஆளாக எனக்கு கோவம் வரும் தானடா. டே ஒன்றும் இல்லைடா அண்ணன், நீ வா, நீ தூங்கு, கொஞ்ச நேரம் தூங்குனா சரியாக போயிடுவேன். மயிரில் தூங்குனா கூட எனக்கு என் கோக்கு தான் வரா. சரி நீ தூங்கு, ஒன்றும் வரமாட்டான் இன்றைக்கி, நீ தூங்கு அப்படின்னு தூங்க வைக்கிறான். ஸோ இப்படியே தான் கண்டினியூ ஆகுது. ஸோ ஒரு நாள் ஈவினிங் கோக்குவை பார்க்குறதுக்காக ஜாக்சனும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. வெளியில் வராண்டாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் ஃபேமிலியாக. மேலே தயாங்கும் சைனீஸும் ஒரு மாதிரி கோக்குவையே நின்றுட்டு பார்த்துட்ருக்காங்க. என்னம்மா நீ ஓகேவா? நேற்றுலேருந்து நான் கேட்டுட்ருக்கேன் உங்கள் அம்மா கிட்ட, ஒரு மாதிரி இருக்கியாமே. ஆண்டி நான் நல்லா இருக்கேன், ஃபீலிங் பெட்டர், ஒன்றும் இல்லை. டேய் அவள் அப்படி தான் சொல்லுவா. ஜாக்சன் நீ அவளை கூட்டிகிட்டு போய் தனியாக பேசு, அப்போ தான் எல்லாம் சரியாகும். வயன் ஓகேன்னா சொல்லு, நம்ம அப்படியே நடந்துகிட்டே பேசலாம். உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல. அது வா எந்திரிச்சு வா. டே எங்கடா கூப்பிட்டு போகிறான் அவன் கோக்குவ? டே தயாங் நில்லுடா, அப்போல்லாம் உன்னை விட்டு அவன் எங்கேயும் போயிட மாட்டா, ஏதாவது பேசுகிற கூப்பிடுவான், விடு. ஏன்டா அவகிட்டலாம் பேசுகிறான், ஏன்டா அவள் பேச மாட்டா? நான் அவ்வளோ கேவலமானவனா? டே இருடா, டே அவள் ஒரு மாதிரி இருப்பா, அவள் எங்கடா போயிட போகிறான், உன்கிட்ட தான் வருவா, நில்லு. என்ன ஆச்சு வைன்? எல்லாம் ஓகேவா நீ? நான் ஓகே தான் ஜாக்சன், எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். இல்லை நீ பொய் சொல்கிற, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஓப்பனாக சொல்லு. உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும்ல, நீ சொல்லியிருக்கல முன்னாடி கூட தயாங் பற்றி. எனக்கு தயாங் பற்றி மட்டும் பேசாது ப்ளீஸ். அப்போ அதான் ப்ராப்ளம், என்னாச்சு சொல்லு. 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்தது அப்பா பார்த்துட்டாரு. போய் பார்க்க சொன்னதே நான் தானடி. என்ன சொல்கிற? ஐயோ வாட் ஹேப்பன்ட்ரி? அதுக்கப்புறம் என்னாச்சு? ரெண்டு ஃபேமிலிக்கும் ஓகேவா? சியா ஓகேவா, ஒத்துக்கிட்டாளா? இல்லை ஓகே இல்லை, சியாக்கெல்லாம் தெரிஞ்சா அவ்வளோதான், அப்பா என்னை அடித்து மறந்துடுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு உன்னை பற்றி தெரியும் கோக்கு. சாரிடி வயன், நீ விட்டுருக்க மாட்டல்ல? எனக்கு என் மாமா வேணும் தான், ஆனால் அது ஆனால் என்ன, அப்பா மறந்துடுன்னு சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ எனக்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஆனால் நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டேன்ல கோக்கு? என்ன அது, உனக்கு தயாங் வேணுமா? ஏன் இப்படி சொல்கிற? யோசிச்சு பாரு, சியா எவ்வளோ பைத்தியமாக இருக்கா தயாங் மேலே. இன்கேஸ் நீயும் அவனும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குங்கன்னு தெரிஞ்சா, அன்னைக்கே கையெடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தவ என்ன பண்ணிப்பா? அப்புறம் உங்கள் அப்பாவுக்கும் ஓகே இல்லை, கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கும் ஓகேவா இருக்காது. ஆமாம் இத்தனை பேரை ஹர்ட் பண்ணிவிட்டு நீ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுமா சொல்லு? அது இங்கே பாரு, இந்த டேப்லெட். என்ன
உனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குல்ல? ஆமாம். இதுலேருந்து ஒன்று சாப்பிடு, சத்தியமாக சொல்கிறேன். நிம்மதியான தூக்கம் வரும். எந்திரிச்சேன்னா அவ்வளோதான், வேறு லெவல் தெளிவாக இருப்ப. அப்புறம் சூப்பராக இருக்கும், நல்ல முடிவாகவும் வரும். வேணுமா? இல்லை வேணாம். ஏன் இதை வேணான்னு சொல்கிறியா? இதனால் எத்தனை பேர் எவ்வளோ பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிருக்காங்க தெரியுமா? இதை ரிஜெக்ட் பண்ணுற? சாப்பிட்டா மனசுலாம் வலிக்காதில்ல, கில்ட்டான ஃபீல்லாம் வராதில்ல? வரவே வராது. நிம்மதியான தூக்கம், சொர்க்கத்தில் அதுவும். இந்தா. சரி அப்படின்னு அவள் வாங்கி வச்சுக்கிறா. இன்னொரு விஷயம், இது யாருக்கும் சொல்லாத நான் கொடுத்தேன்னு, சரியா? சீக்ரெட்டாக வை. ஏன்? ஏன்னா என்ன சொல்கிறது, இது லீகல் கிடையாது. இது நான் எல்லாருக்கும் தெரியாமல் தான் வாங்கிட்டு வர்றது. இது 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 அந்த அந்த போதை அது மாதிரியா? இல்லை எனக்கு இது வேண்டாம். அப்படிலாம் இல்லை, கம்ப்ளீட்டாக அப்படி சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் சாப்பிட்டு பாரு. நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ணல, சும்மா வச்சுக்கோ. ரொம்ப தலைவலிச்சது, ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தால் சாப்பிடுன்னா? சரி, ஆனால் நான் இதை சாப்பிடலாம் மாட்டேன். இல்லை அதான் சொல்கிறேன், ஃபோர்ஸ்லாம் பண்ணல, யோர் விஷ். சரி, அப்புறம் என்ன முடிவு எடுத்திருக்க? 3 பேரையும் ஹர்ட் பண்ண போறியா? அது வந்து ஜாக்சன், போகலாமா? டைம் ஆகிடுச்சு. இன்னொரு நாள் வரலாம். சரி, நீ என்ன முடிவு எடுத்திருக்கன்னு கால் பண்ண மாட்டேன் எப்படியும். சரி, இன்னொருக்கா பார்க்கும்போது சொல்லு என்ன. பாய். சரி அப்படின்னு வெளியில் அவள் போய் காரில் வழி அனுப்பிட்டு திரும்புகிறா. தயம், மாமா என்னடி பிரச்சனை உனக்கு? பேசலாமா உன் கூட கொஞ்ச நேரம்? மாமா இல்லை, நான் பேசுகிற நிலைமையில இல்லை. நீ போ இங்கேருந்து, நான் வீட்டுக்கு போகிறேன். எனக்கும் கூட பேசணும் கோக்கு, இதுக்கு மேலே முடியாது. எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணணும்? சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? என்னம்மா, என்னாச்சு உனக்கு? அப்படின்னு ஃபேஸை கப் பண்ணுறான். இது மாதிரிலாம் பண்ணாது. ஃபேஸை கப் பண்ண வரது உனக்கு பிடிக்கலையாடி? அப்படி என்னடி நான் பண்ணேன்? எவன்டி சும்மா இருப்பான்? உன்னை அடித்தா அதுதான் உங்கள் அப்பனை பொழந்தேன், அதுக்கு நான் வேணாமா? அதனால் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கியா என்ன? ஏன்டி இப்படி சாகடிக்கிற? உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன்டி. எனக்கு நீ இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லைடி. பாரு கோக்கு, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் தைரியமாக இருக்கேன். 100% வந்துடுறி. இப்படி பேசாமல் மட்டும் சாகடிக்காதடி. என்னன்னு சொல்லு. கோவம் இல்லைல்ல என் மேலே? மாமா மேலே உனக்கு எதுவும் இல்லைல்ல? குட்டிமா ப்ளீஸ் டி, எதாக இருந்தாலும் இன்றைக்கே சொல்கிறீடி. நீ பேசாத, ஆனால் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னாது சொல்லு. எனக்கு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது கோக்கு. மாமா இது சொல்லு மாமா. என்ன? பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்ன? ஏண்டி என்ன ஆச்சு கோக்கு? விளையாடுறியா? பிரேக்கப் ஆகிற அளவுக்கு எதுவும் ஆகலையே. இதுக்கு மேலே என்ன ஆகணும்? என்னை மட்டும்தான் அடிக்கிறாரு. என்னை கூப்பிட்டு அவ்வளோ கெட்ட வார்த்தையாக பேசுகிறாரு. ஆனால் நீயும் நானும் சேர்ந்து தானே தப்பு பண்ணோம். நீயும் நான் 2 பேரும் சேர்ந்து தானே அங்கே கிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னை மட்டும் ஏன் அவர் திட்டுறாரு? கெட்ட வார்த்தை அதெல்லாம் கேட்கவே எனக்கு பிடிக்கல மாமா. என்ன சொன்னா? அது கேட்கவே பிடிக்கலன்ற இதில் நான் உங்ககிட்ட சொல்லணுமா? சரி சாரி கோக்கு. என்ன அதுக்கு என்னை விட்டு போயிடுவியா நீ? எனக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணலடி இருப்பேன்னு. பண்ணதான், ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகாது மாமா. ப்ளீஸ் என்னை விட்டுடு. அது ஏன் உன்னை எதுவுமே சொல்லலை இப்போ வரைக்கும்? உன்னை முன்னாடி எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் பார்க்குறாங்க. உனக்கு முன்னாடி எப்படி ஊட்டி விட்டாங்க அக்கா, உன்னோட எங்கள் அப்பா எல்லோரும், இப்போவும் அதே மாதிரி தான். ஈவன் நீ ஹாஸ்பிட்டல் எங்கள் அப்பாவை அடித்தப்புறம் கூட அவர் உங்ககிட்ட பாசமாக தான் இருக்க ட்ரை பண்ணுறாரு. நீ தான் தள்ளி போகிற. எங்கள் அம்மாவும் நீ தான் சொல்லிட்டு உன்னை அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாங்க. எங்கள் அப்பா இன்னும் ஒரு வார்த்தை இது வரைக்கும் கூப்பிட்டு பேசியிருப்பாரா சொல்லு?
சொல்லு மாமா. இல்லடி, அப்போ டெய்லியும் இந்த 10 நாள் அவங்க கூட தான் இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நினச்சா கத்துறாரு. சில நேரம் பாசமாக அவன்கிட்ட போகாதன்றாரு. முக்கால்வாசி நேரம் நான் அடிக்கிறாரு, எனக்கு கத்துறாரு. எனக்கு மென்டல் ப்ரெஷராக இருக்குது. 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணியிருக்கோம். எனக்கு மட்டும் ஏன் தண்டனை? உன்னையும் தானே அடிக்கணும். நான் மட்டும்தான் இதில் இருந்தேனா? நான் தான் உன்கிட்ட வந்து மாமா எனக்கு முத்தம் கூடன்னு கேட்டேனா? நீயும் தானே அந்த இடத்துல இருந்த. அப்போ ஏன் அவர் உன்னை மட்டும் பனிஷ் பண்ணல? என்னை மட்டும் கேட்கக்கூடாத வார்த்தையாக கேட்குறாரு. அதுதான் சொல்கிறேன், எனக்கு வேணாம். கோக்கு கோக்கு, என்னடி இதெல்லாம்? இதெல்லாம் ஒரு ரீசன் அடி. என்னை விட்டு இருக்க முடியாதுடி. உன்னால் இருக்க முடியாது. சீரியஸாக சொல்கிறேன். இல்லை மாமா, என்னை விட்டுடு, நான் போகிறேன். கொக்கு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. நான் விட்டுரு அவ்வளோதான் அப்படின்னு அப்படியே அழுதுகிட்டே ஓடிடுறா. இப்போ செம்மையாக மழை பெய்யுது. தயாங்க அப்படியே அந்த மலையிலே நின்றுட்டுருக்கான்.